ஹாய் நண்பர்களே, என் பேர் யோகேஷ். அப்புறம் என்னோட வயசு 24. 2019 ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணா ஷார்ட் ஜெனடிங்கிற காரணத்தினாலையும் ஹெவியாக லிஃப்ட் பண்ண ஹைட் ஸ்டாப் ஆகிருக்கிற மித்தை நம்பி ஜிம்முக்கு போகிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங், கார்டியோ, ரன்னிங் இது போல் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணால் தான் ஹைட் ஸ்டாப் ஆகாதுங்கிற இன்னொரு மித்தை நம்பி அதை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன்னா ஒரு டைமில் ஃபேட் லாஸோட சேர்த்து ஹெவி மசில் லாஸும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்கள் ஜிம்மே வேணாம், ஆளை விடுங்கப்பா சாமின்னு ஒரு வருஷமாக கேப் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு நாள் என் மூஞ்ச ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது ஒரே பபிஷயமாக போச்சு. ஏன்னா அப்போ நான் பார்த்தது ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் வெயிட் ஆஃப் மை செல்ஃப். சரி, இதுக்கு மேலே சும்மா இருந்தாலும் சரிப்பட்டு வராது, தூக்குடா டம்ளிங் ரானேன்னு மறுபடியும் நானே போய் ஜிம்முக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அதோட பெனிஃபிஷியலாக கொஞ்சம் மசில் கெயினையும் பார்த்தேன். இதுக்கப்புறம் ஜெனட்டிக்காவது மயிராதுன்னு இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மசில் கெயினை சேம் டைமில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ப்ராசஸில் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா என்னோட ட்ரீம் வெயிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக வெயிட் ட்ரைனிங் அண்ட் வெயிட் லிஃப்டிங்கோட சேர்த்து கொஞ்சம் கார்டியோவும் ஆட் பண்ணிட்டேன். அது மூலியமாக என்னோட ட்ரீம் வெயிட்டை நான் அச்சீவ் பண்ணேன். மேபி இந்த ஃபோட்டோவில் பார்க்குறப்ப ஏஆர் எடிட் மாதிரி இருக்கலாம், ஆனால் இதான் உண்மையும் கூட. பேலன்ஸ் கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அது வரை ஸ்டே டியூன்.